la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த முறை 2 நாள் வைக்கிறதுக்கு என்னன்னா அட்டென்ஷன் ஜாஸ்தியாகும், கூடுதல் பலமும் கூடுதல் வாய்ப்பும் அவரை குறித்து பேசுவதற்கான பேசுபொருளா மாறும். இப்ப விஜய் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, மற்றவர்கள் போட்ட பாதையில ஒரு பயணம் பண்ண விரும்பல விஜய். தனக்கான ஒரு பாதையை போடுறதுக்காக வாக்காளர்களை முதல் ஓட்டு போடுற ஓட்டர்ஸ் வந்து என்னுடைய வாக்காளரா இருக்கணும், அவனுடைய முதல் ஓட்டு வந்து விஜய்க்கு விடணும். முதல் முறை அவர் பரிசு கொடுத்தாரு இல்லையா மாணவர்களுக்கு, அப்ப அந்த ஸ்டூடெண்ட் மத்தியில பேசும்போது வார்த்தையை சொன்னாரு, முதல் வாக்கு, உங்களுடைய வாக்கு மிக முக்கியமான வாக்கு, நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்காரு, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருக்காரு. இப்ப அது மீம்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு, வாழ்த்துக்கள் கட்சின்னு வச்சிடலாம், வெற்றி கழகம்னு வாழ்த்துக்கள் கழகம். வெறும் விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு அந்த ஒரு முகத்தை மட்டுமே வச்சு 500 பேருக்கு மேல உள்ளாட்சி அமைப்புகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இது முந்தைய தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அப்படி ஒரு பெரிய பேர் இருக்கு. எம்ஜிஆருக்கு வந்து அவரு திராவிட இயக்கத்தோடு பயங்கரமா பீக்ல இருந்தாலும் டவுன் டு எர்த் அவருடைய ரசிகர் மன்றம் பலமா இருந்துச்சு. விஜயும் சீமானும் இணைய போறாங்க, மிகப்பெரிய சாதனை செஞ்சிருவாங்க, ஆட்சியே மாறிடும் அப்படின்னு. பட் கலை யதார்த்தம் அப்படி இல்லைங்க. விஜயகாந்தோட பேஸ்ல வந்தாலும் சீமான் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் ஃபாலோ பண்ணி வந்தாருன்னா சீமானுக்கு இன்னைக்கு என்ன மரியாதை இருக்கோ அதான் விஜய் கிடைக்கும். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரியா. புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நிறைய சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயமா நான் எங்களுக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசுகள் வழங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த தேர்வுலையும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசுகள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் ஒரே நாளில் வச்சு அந்த எல்லா பரிசுகளையும் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து வச்சுருக்குறாங்க. 28ஆம் தேதி, அதற்கப்புறமா அடுத்த மாதம் 3ஆம் தேதி. அப்படி இந்த 2 நாள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு விஷயம் அவர் முன்னெடுத்து வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது வந்து என்னென்னா, இது முன்னாடி அங்கொன்று இங்கொன்றுமா செஞ்சுட்டு இருந்தாங்க. ரசிகர் மன்றம்ன்றது ரொம்ப காலமாக இருக்குது விஜய்க்கு. ரொம்ப அது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய பேட்டர்னை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அடிக்கடி நான் சொல்லுவேன் அந்த விஷயத்த. ஸோ இப்போவும் அந்த பேட்டர்னை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அது பேஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. சின்ன கிராமத்தில் கூட விஜய்க்கு வந்து ரசிகர் மன்றத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா அவங்களுடைய அடுத்த இலக்கு. அது இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் இருக்காங்க, அவங்க ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறி அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு 26 நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மாணவர்களுக்கு பண்ணுற விஷயங்களில் முன்னாடி ஒரு நாளில் பண்ணார், இன்னைக்கு 2 நாளில் பண்ணுறாருன்னா இப்போ மாணவர்கள்கிட்ட தான் வந்து பேஸே இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சினிமாவே எடுத்து நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ அதனால சினிமாவே உதாரணமாக சொன்னால் சரியாக இருக்கும். ஒரு காமெடி படம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு காமெடி படத்துக்கு வந்து குழந்தைகளை மையப்படுத்தி ஒருத்தர் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் வந்து குழந்தைங்க கிடையாது, பேரண்ட்ஸ் தான். ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்த செஞ்சா குழந்தைகள் டார்ச்சர் பண்ணி அப்பா அம்மாவை கூட்டு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேமிலி அந்த படத்துக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளை டார்கெட் பண்ணி தான் சினிமா எடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் வருங்கால சந்ததியா இருக்கிற வாக்காளர்களா இருக்கிறவங்க யாருன்னா ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாக்காளராக வருவாங்க. அந்த ஓட்டர்ஸா வர்றவங்களுக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் யார்கிட்ட நமக்கு கிடைக்கும்னா, நம்ம யாரை வந்து ஆதர்ச நாயகனா பாக்குறோம். அவங்க எங்க யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற யங்ஸ் ஹீரோக்கள் தான் பாக்குறாங்க. அதுல பெரும்பகுதி பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து விஜய்க்கு இருக்கும், இன்னொன்னு அஜித்துக்கு இருக்கும். இப்ப ரஜினிகாந்த் அந்த ரசிகர்கள் ஒரு தனி ரகம், கமலஹாசன் ரசிகர்கள் ஒரு தனி ரகம். அதை தாண்டி விக்ரம், சூர்யா, கார்த்திக் தனித்தனியா இருக்காங்க, சிவகார்த்திகேயன். இவங்க எல்லாருமே ஒரு ஒரு குறைவான ஆட்கள் கையில வச்சிருந்தா கூட அதிகப்படியான ரசிகர்கள் பட்டாளம் வந்து 2 பேர்கிட்ட தான் இருக்கு. இப்ப ஒன்னு அஜித், ஒன்னு விஜய், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அஜித் எந்த காலத்துல நான் அரசியலுக்குள்ள வரல, எனக்கு அரசியல் செட் ஆகாது, அவர் ஏதோ ஒரு தனி ட்ராக்ல ஓடிட்டு இருக்காரு. விஜய் வந்து நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு அறிவிச்சிட்டாரு. பட் அவரும் நேரடி அரசியல் களத்துக்குள்ள வரல. அப்ப அவங்க டார்கெட் வந்து யங்ஸ்டர்ஸ். நான் ஏன் இவ்வளவு விஷயத்த சொல்ல வரேன்னா, இவங்க டார்கெட் வந்து யங்ஸ்டர்ஸ். முதல் ஓட்டு போடுறவங்க அந்த முதல் ஓட்டு எனக்காக இருக்கணும். ஆமா, மாணவர்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாணவன் வீட்டுல போய் ஒரு ஆட்டோமேட்டிக், ஏன்னா இவன் புதுசு,
இவன் புதுசா இருக்கிறவன் எந்த பக்கமும் போகாம இருக்கிறவன் கரப்ட் ஆகாம இருக்கிறான் இல்லைங்களா, இவனை நம்ம கைப்பற்றலாம். இந்த வாக்குகள்லாம் முன்னாடிலாம் யாருக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அண்ணன் சீமானுக்கு போயிட்டு இருந்துச்சு. அவர் தான் அந்த மாணவர்களை டார்கெட் பண்ணிட்டே இருப்பார். யங்ஸ்டர்ஸ் முதல் ஓட்டு யாருக்கு வரும், அதனால அவர் கையை முறைக்கு பேசிட்டு இருப்பார். எல்லா தேர்தலையும் தனியா நின்றுட்டே இருப்பாரு. தேர்தலுக்கு தேர்தல் ஒரு வாக்கு சதவீதத்தை உயர்த்துப்பாரு தவிர அதே ஸ்ட்ராட்டஜியே வந்து அதிகாரத்துக்கு ஆமா நீங்க விஜயகாந்தோட பேஸ்ல வந்தாலும் சீமான் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் ஃபாலோ பண்ணி வந்தாருன்னா சீமானுக்கு இன்னைக்கு என்ன மரியாதை இருக்கோ அதான் விஜய் கிடைக்கும். ஆனா இப்ப 2 பேரும் கூட்டணி அமைக்க போறதாவும் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் வந்து போயிட்டு இருக்குல்ல, அது உங்களுக்கு ஏதாவது தெரிய வருமா? அப்படியா நீங்க தான் சொல்றீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்க வந்து அரசியல் கூட்டணி அப்படின்றது வந்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். யாரும் முன்னாடி எந்த விதத்தையும் எவ்வளவுதான் நீங்க கான்கிரீட்டா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணா கூட அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண பேப்பர்லாம் தூக்கி போட்டு தேர்தல் மாறிப்பாங்க. சூழல் தான் ஒருத்தனை வந்து கொண்டு போய் நிறுத்தும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை வந்து என்னவா இருக்கு அப்படின்னா கடந்த ஒரு 50-60 வருஷமா திராவிட இயக்கங்கள் இல்லாம யாராலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியல. கூட்டணி யாருக்கிட்ட ஒன்னா இருக்கலாம், ஆனா அதிகாரத்துல வரணும் அப்படின்னா ஒன்னும் திராவிட கட்சி, ஏதோ ஒரு திராவிட கட்சி, அது திமுகவா இருக்கலாம் அதிமுக இருக்கலாம், இந்த 2 பேர் மேல சவாரி பண்ணுகிறவர்கள் தான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது கலை யதார்த்தம். இந்த கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் ஆட்சி அதிகாரத்துல இருக்கலாம். இல்ல நான் சோலோ தான்ப்பா, நான் தனியா தான்ப்பா நிப்பேன்னா எங்க அண்ணன் சீமான் மாதிரி ஓட்டை பிரிக்கலாம். நீங்க தனியா உங்களுக்கான ஆதாயங்களை அடைந்து பர்சனல் வெற்றி கிடைக்கும். பட் விஜய் வந்து அந்த மாதிரியான நிலைமைக்கு போக மாட்டார். ஆனால் இப்ப என்ன சொல்றாங்கன்னா விஜயும் சீமானும் இணைய போறாங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க விஜய் சீமானும் இணைந்தால் மிகப்பெரிய சாதனை செஞ்சிருவாங்க, ஆட்சியே மாறிடும் அப்படின்னு. பட் கலை யதார்த்தம் அப்படி இல்லைங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்களை வந்து எப்படி பாக்குறாங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கான வாக்காளர்களா மாறுவாங்க, தொண்டர்களா மாறுவாங்களான்னா பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து விஜயனுடைய ரசிகர்களா இருக்கிற கோடிக்கணக்கான பேரும் ஏதோ ஒரு கட்சியில இருக்காங்க. இன்னைக்கு இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு அவ்வளவு பேரும் அந்த கட்சியில ஜாயின் பண்ணிட்டாங்களா, தனக்கான உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டாங்களா தெரியாது. அந்த ஆப் ரிலீஸ் பண்ணும்போதே 50 லட்சம் பேர் வந்து அதுல உறுப்பினர்களா சொல்லிக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ற எல்லாரும் நேரடியா முகம் காட்டி நான் இந்த கட்சியில இருக்கேன்னு சொல்வதற்கு 50 லட்சம் பேரும் முன்னாடி வந்துட்டாங்களா? வரல இல்ல, தெரியாது. பட் வரலாம், தப்பு இல்லை. 50 லட்சம் இல்ல, 1 கோடி கூட வரலாம். இப்ப தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில பெரும்பகுதி வந்து திராவிட கட்சிகள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க இந்த நடந்து முடிந்த மக்களவையிலேயே நம்ம பார்த்துட்டோம். அது கண்டிப்பா திராவிட கட்சிகள் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கு நல்ல தெளிவா தெரியுது. அந்த வகையில நம்ம இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும், சீமானோ இல்லைன்னா விஜயோ சேர்ந்தால் கூட வாக்கு சதவீதத்தில் ஒரு பிளவையோ ஒரு பிரிவையோ ஒரு விஷயத்தை எடுக்க முடியுமே தவிர அதிகாரத்துக்கு வருவது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஏன்னா இதை விட பலமாக ஒரு விஷயத்தை தான் அதிமுகவும் திமுகவும் செய்வாங்க. இன்னைக்கு அடி வாங்கி ஹாப்பியா இருக்கிறவங்க இப்ப இந்த 2.5 வருஷமா நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோன்றவங்க இந்த 40 தொகுதியை ஜெயிச்சவன இன்னும் பூஸ்ட் ஆயிடுச்சு திமுகவுக்கு. அப்ப அடுத்து வருகிற தேர்தலில் இன்னும் பலமாக அவங்க வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்குதான் இப்பத்திலிருந்து நிறைய அறிவிப்புகள்லாம் சிஎம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடி வாங்கி அவமானப்பட்டது எடப்பாடி. 9 தேர்தலையும் 0 தான் இருக்கு. அவர் தலைவராக பொதுச் செயலாளராக வந்த பிறகு சந்தித்த எல்லா தேர்தலையும் தோல்வி. ஆனால் நான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கலக குரல் அங்கே எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடிக்கு எதிராக ஒரு கலக குரல். ஒருவேளை வருகிற 26 தேர்தல்ல பெரும்பகுதியான ஆட்கள் மீண்டும் வெளியே போனவங்க, உள்ள இருக்கவங்க, கலகத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்முக்குள்ள வந்தா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் வந்து அரசியல் செய்தியாளராக இருக்கும்போது அம்மையார் அப்ப வந்து உயிரோடு இருக்காங்க, ஜெயலலிதா அம்மையார். அப்போ அசம்பிளியில் நான் செய்தியாளராக இருந்தேன். அப்போ வந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் இல்லாம போயிட்டா கூட இந்த அதிமுகவை வந்து யாராலும் அழிக்கவே முடியும், 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக வாழும், அழியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்படி சொன்ன அந்த வார்த்தையை வீரியத்தை புரிந்து கொண்டால் அதிமுக என்கிறது ஒன்னா இருக்கணும்னு தான் அர்த்தம். இப்ப அவர் வந்து ஏற்கனவே போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள் வந்து அந்த பரிசு கொடுக்கும் விழா வந்து வச்சிருந்தாங்க. அதுல ஃபுல் டேவே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. சோ அதனாலதான் டேபிள்ல புடிச்சிட்டுலாம் பரிசு கொடுத்தாரு. சோ அதனாலதான் இந்த தடவை 2 நாள் வந்து வச்சிருக்காங்களா? இல்ல, அது என்னன்னா அட்டென்ஷன் வந்து மாறும். இப்ப நீங்க கடந்த முறை ஒரு நாள் தொடர்ந்து 13 மணி நேரத்துக்கு மேல அவர் வந்து மதியான சாப்பாடு கூட போல அவர். அது நம்ம ரொம்ப கவனமா அதை பார்த்தாங்க எல்லாருமே. ஸோ இந்த முறை 2 நாள் வைக்கிறதுக்கு என்னன்னா அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். இது வந்து கூடுதல் பலமும் கூடுதல் வாய்ப்பும் அவரை குறித்து பேசுவதற்கான பேசு பொருளாக மாறும்.
இப்ப விஜய் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, இப்ப நீங்களே பேசுறீங்க. இந்த மாதிரி வந்து எல்லா சோசியல் மீடியால என்ன பேசுவாங்க, அந்த 2 நாளும் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் இதை பத்தி தான் பேசுவாங்க. இணையம் முழுக்க விஜய் தொடர்பான தகவல் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அதுதான் அவருக்கான அரசியலுக்கான அடுத்த அடிக்கான பயன்படும். சினிமாவை தாண்டி இப்ப அவர் வந்து இப்ப சினிமா அடுத்த படம் அவர் என்ன பண்ண போறாரு, அடுத்து அறிவிச்சிட்டாரானா ஒண்ணும் கிடையாது. இந்த கோட் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க கதை சொல்லிருக்காங்க, 1000 கதைகள் வருது, 1000 வந்து ஜோசியங்களை தான் சொல்றாங்க. எதுவும் உண்மைன்னு யாருக்கும் தெரியாது, அவர்களா அறிவிக்காத வரைக்கும். கண்டிப்பா. சோ அதே மாதிரி இப்ப அவர் வந்து இந்த பரிசு கொடுக்கும் விழால போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முழு நேர அரசியல்ல ஒரு கட்சியும் பெயரும் எதுவுமே ஆரம்பிக்கல. ஒரு அரசியலுக்கு வரப்போறாருங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஓப்பனாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த தடவை மாணவர்களுக்கு இடையிலான பிரஸ் மீட்ல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் மாணவர் கூட ஷேர் பண்ணிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இந்த கேள்விக்கு பதிலை அவர் முதல் முறை மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போதே ஒரு கோடு போட்டார், ஒரு இன்ட் அப்பவே கொடுத்துட்டார். அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா. இந்த சாராம்சத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை கவர் பண்ணி தன்னுடைய அரசியலுடைய அடுத்த முதல் படியை வைக்கணும்னு ஒரு பிளான் பண்றாரு ஃப்ரெஷ்ஷா. நீங்க இது எப்படின்னா, பாதையை வந்து நீ வந்து தேடாத, உருவாக்குன்னு சொல்லுவாங்க. நீ உருவாக்குற பாதையில உனக்கு பின்னாடி பல பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாதையை வந்து இவர் ஏற்கனவே மற்றவர்கள் போட்ட பாதையில ஒரு பயணம் பண்ண விரும்பல விஜய். தனக்கான ஒரு பாதையை போடுறதுக்காக புதிய வாக்காளர்களை, முதல் ஓட்டு போடுற ஓட்டர்ஸ் வந்து என்னுடைய வாக்காளரா இருக்கணும், அவனுடைய முதல் ஓட்டு வந்து விஜய்க்கு விழணும், எனக்கு விழணும், அப்படி அந்த முதல் முறை அவர் பரிசு கொடுத்தாரு இல்லையா மாணவர்களுக்கு. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் மத்தியில பேசும்போது வார்த்தையை சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்து வாக்கு போட போறீங்க, முதல் வாக்கு, உங்களுடைய வாக்கு மிக முக்கியமான வாக்கு, நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நல்லவர்களை அரசியல்ல நல்லவர்கள் அப்படின்ற வாதமே கிடையாதுங்க. இங்க வந்து யார் அயோக்கியர்கள் அப்படின்னு அவங்களும் கிடையாது. ஏன்னா சூழல் தான் அவர்களை நல்லவர்களாகவோ அயோக்கியர்களாகவோ மாத்துது. யாரும் யாரையுமே நீங்க வந்து இப்ப நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா நல்லவர்கள்னா இப்போ ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க மட்டும் தான் நல்லவங்க, தோத்து போயிட்டவங்களா கெட்டவங்க ஆயிடுமா? கிடையாது. ஏன்னா தோத்தவர்கள் இன்னொரு முறை அதிகாரத்தில் வராங்க, நல்லவர்கள் ஆயிடுறாங்களா? அப்ப நேத்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு அப்படி இல்லை. சூழலும் அவர்களுக்கு ஆன அந்த மக்கள் கொடுக்குற அங்கீகாரமும் தான் அவர்களை என்னவா ஆக்குதுன்றது. அதனாலதான் இவர் என்ன ஸ்டூடெண்ட்டை கையில் எடுக்கிறதுக்கு ரீசனே அன்னைக்கே சொல்லிட்டாரு, நான் வந்து நீங்க உங்க போடுற ஓட்டு நல்லவர்களுக்கு போடுங்க, காலம் வரும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அப்ப சொன்னார். நீங்க அந்த பேச்சு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. காலம் வரும் நான் சொல்றேன்னாரு, இப்ப காலம் வந்துருச்சுன்னு சொல்லுவாரு. ஏன்னா இப்ப அறிவிச்சிட்டாரு, அவர் கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு, அதற்கான செயல்பாடுகள் அறிவிச்சிட்டாரு, தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்காரு, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருக்காரு. இப்ப அது மீம்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு, வாழ்த்துக்கள் கட்சின்னு வச்சிடலாம், வெற்றி கழகம்னு வைக்கிறதுல வாழ்த்துக்கள் கழகம். வாழ்த்துறதே கஷ்டங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தனை வாழ்த்துறது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் வரவே வராது. ஓகே, இப்ப நான் அந்த அரசியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றியாளர்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கேன். அதுதான் சொல்ல, நீங்க ஒருத்தரை வாழ்த்துறதுக்கே மனசு இல்லாத சூழல் தான் இன்னைக்கு காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து நிக்கிறாருன்னும் போது என்னன்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல்ல வந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, பேர் எடுக்கணும், அரசியல் வந்து தான் பேர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்துல வந்து எனக்கெல்லாம் விஜய் மீது மாறுபட்ட கருத்து எங்கே உருவாகுதுன்னா, அவர் இன்னும் இதை ஏன் சரியா பயன்படுத்தாம இருக்காரு. இப்ப எல்லாருமே எனக்கு இந்த இணையத்துல என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நான் விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசக்கூடிய நபர்னா எனக்கு ஒரு பெரிய ஃப்ரேம் வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, நான் வந்து இருக்கிறத தான் சொல்றேன். நீங்க வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனா பேசணும். மறைமுகமாக பேசியோ பூடகமாக பேசியோ இல்லைன்னா வந்து நீங்க சொல்ல வர விஷயத்த மறைபொருளா ஒரு விஷயத்த சொல்லியோ அரசியல்ல அந்த கருத்து எடுபடவே எடுபடாது. எதுவா இருந்தாலும் பொதுவா நீங்க இப்ப நீங்க 2 விஷயம் தாங்க, மீடியாவை மீட் பண்ணி ஏன் பேசல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சரி, மீடியாவை மீட் பண்ண வேண்டாம், ஆனால் மீடியா கிட்ட வந்து பேசுவதனால என்ன பலன்னா, மீடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அந்த தகவலை. இப்ப நீங்க ஒரு தகவல் சொல்றீங்க, இப்ப நம்ம அந்த ஊடகத்துல பேசிட்டு இருக்கோம், இந்த தகவல் மக்கள்கிட்ட போய் சேரும், யாரை கொடுத்து பேசுறோமோ அவங்களை கொடுத்து தானே தகவல் அங்க போகும்னு ஒரு நம்பிக்கையில பேசுறோம். இப்ப நாமளே வேண்டாம், நாம் பேசுகிற நபர் நேரடியாக மக்களை சந்திக்கணும். 2 வகை தான், ஒண்ணு மீடியா, இல்ல நேரடியாக அவர் களத்துக்கு வரணும். ஆனா அவர் சைடுல இருந்து சோஷியல் மீடியா சைடுல இருந்து எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக தெரிவிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதுதான் என்னுடைய மாறுபட்ட கருத்துக்கு அங்கதான் நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. சோசியல் மீடியாவில் மட்டுமே ஒரு கட்சியோ ஒரு அதிகாரத்தையோ இல்லைன்னா அவர்களுக்கு செய்கிற அந்த விஷயத்தையோ செஞ்சிட முடியுமானா நிச்சயமா முடியவே முடியாது. ஏன்னால் சோசியல் மீடியானது ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா குறித்ததான புரிதலே இல்லாத மக்கள் தான் ஒழுங்கா ஓட்டு போடுறவன்.
காலையில 7 மணிக்கே கியூல நின்று ஓட்டு போற ஆட்கள் யார் தெரியுமா? ஆண்ட்ராய்டு போன் பத்தி அறிவு இல்லாதவர்கள். நான் அதனால அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் சொல்ல வரல. அவர்களுக்கு அது அவசியம் இல்லை. அவன் காலையில எழுந்த உடனே வேலைக்கு போவான், ஈவினிங் வந்து வீட்டுல வந்து படுப்பான். காலையில போய் உழைத்து அது கிடைக்கிற வருமானத்தை வைத்து குடும்பத்தை வாழ்க்கை நடத்துறான். பாத்தீங்களா? இந்த வாக்காளர்கள் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஓட்டு என் ஓட்டு விடணும்டான்னு போய் கியூல நிப்பான். வசதி படைத்தவர்களோ படித்தவர்களோ மெத்த அறிவாளிகளோ காலையில போய் 7 மணிக்கெல்லாம் அந்த வந்து 6:30 மணிக்கெல்லாம் போய் எப்படா ஓட்டு துறப்பாங்க வாக்குச்சாவடின்னு போய் நிக்க மாட்டாங்க. ஒரு டைம் பீயிங், வெயிலா இருக்கு, கொஞ்சம் வெயில் இறங்கட்டும், ஈவினிங் போலாம், ஒரு ஆஃப்டர்நூன் மேல போலாம், கிரவுட் இருக்காது. எலெக்ஷன்ல பாதி பேர் காலையில ஓட்டு போட வரது இல்ல, வேலைக்கு போணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறவங்களும் நிறைய பேர் இல்ல. அது வந்து ரொம்ப குறை. நீங்க நகரங்களை மட்டும் பாக்குறீங்க. எப்பவுமே நீங்க நகரங்களை பார்த்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க. உங்களை வாழ வைக்கிற நபர்கள் கிராமங்கள்ல தான் இருக்காங்க. கிராமங்கள்ல இருக்கிற அந்த விவசாய தொழில் செய்யறவங்களோ கிராமத்துல இருக்கிறவங்களோ படிக்காதவர்கள், அரசியல் அறிவே இல்லாதவர்கள். அரசியல் அறிவுன்றது என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான கேடுகட்ட அரசியல் புறந்தள்ளிட்டு நம்முடைய வாக்கை நம்ம செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிற கிராமவாசிகள். நீங்க தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள் மூலமா தாங்க நிறைய விஷயங்களை மாறுதலுக்கு உள்ளாகுது. அந்த மக்களுக்கு சோசியல் மீடியா அந்த தளத்துல நீங்க சொல்ற தகவல்கள், நீங்க அங்க ஆக்டிவா செயல்படுற விஷயங்கள் எடுப்படாது, போய் சேராது. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு, உங்களை கொண்டாடுகிறது இந்த தமிழ்நாடு. கிராமங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்கு. நேரடியா களத்துல சந்திங்க மக்களை. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை மாதம் ஆயிடுச்சு, அறிவித்து எத்தனை மாதம் ஆயிடுச்சு. நீங்க அந்த பெயரையே அறிவிப்பதற்கே ஒரு மாநாடு போட்டிருக்கலாம், ஒரு பெரிய இடத்துல ஒரு கூட்டம் போட்டிருக்கலாம். எல்லாரையும் வர வச்சு அங்க உங்க மாநாடை அறிவித்திருந்தால், உங்க பெயரை அறிவித்திருந்தால் உங்களுக்கான ஒரு பெரிய இமேஜ், இன்னைக்கு இருக்க இமேஜ் இருக்குல்ல, இதை விட பல மடங்கு உயர்ந்திருக்கும். அதையெல்லாம் ஏன் தவற விட்டீர்கள்ன்ற கேள்விதான் நான் கேட்கிறேன். இதனால் நான் விஜய்க்கு எதிரானவன்னு நினைச்சேன், நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஓகே, கண்டிப்பா அது நிறைய இன்டர்வியூஸ்ல கீழே கமெண்ட் பண்ணி இவர் எப்ப பார்த்தாலும் விஜய் நான் வந்து இன்னைக்கும் சொல்றேன், இந்த களம் என்பது எல்லாருக்கும் பொதுவான களம். இங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றேங்க. நான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு இப்போ ஒரு 50 தாண்டிட்டேன் நான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் மீடியாக்குள்ளே இருக்கேன். அரசியல் செய்தியாளராக வந்திருக்கேன், சினிமாக்குள்ளேயும் செய்தியாளராக இருக்கிறேன். இங்க இனிமே எந்த ஒரு நடிகரும் தனிப்பெரும்பான்மையோடு நான் நடிகர் என்ற அடையாளத்தோடு திரையுலகத்தில் வந்து அந்த அதிகார மையத்தை பிடிப்பது சாத்தியமில்லாத விஷயம். அது எல்லாருக்கும் பொருந்தும், அது உண்மை. அது விஜய்க்கும் தெரியும், விஜய்க்கு பொருந்தும்னு சொல்லல, விஜய்க்கும் தெரியும்ன்ற இதான் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த விஷயத்தை விஜய் எப்படி கையாள போறாரு, ஓகே, சோ அவர் இப்ப அரசியல் தான் பார்க்கணும். கண்டிப்பாக அதை பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அவருடைய படங்கள் பற்றி வருவோம். ஸோ அதே மாதிரி அவர் இன்னும் நான் 2 படங்கள் தான் நடிப்பேன், ஸோ அதுக்கப்புறம் நான் முழு நேர அரசியல்வாதியாக மாறுறதுக்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ 68வது படம் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் கிட்டத்தட்ட முடிய போகுது அந்த படத்திற்கான வேலைகள். அடுத்து 69வது படம் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது கெஸ் பண்ணிருக்கீங்களா? நான் பெரும்பாலும் எந்த ஊடகத்துல பேச போனாலும் ஒரு விஷயத்த சொல்லிடுவேன், எனக்கு இந்த ஜோசியம் பார்க்க தெரியாது. நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, எப்பவுமே ஒரு தகவலை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத வரைக்கும் அது எல்லாம் ஜோசியம் தான். அது எல்லாம் வந்து உண்மையிலே இப்ப எனக்கு ஒரு தகவல் தெரியும், நிஜமாவே இவரோட பேசியிருக்காரு, இவர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு தகவல் தெரிந்தாலும் நாளைக்கு அது என்னவா மாறும்ன்றத மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா பல படங்கள்ல நடித்து முடித்து அது எடிட்டிங் முடிச்சு அவங்க டப்பிங் பேசி முடிச்ச பிறகு கூட ஃபைனல் வரும்போது இந்த காட்சியினால் இந்த படத்துக்கு டிஸ்டர்ப் இருக்கு, ஸோ இந்த இல்லைப்பா இவ்வளோ பெரிய பிரபலம் நடிச்சிருக்காங்களே, இவங்க நடிக்கலாமா வேணாமா, இல்லை பரவாயில்ல தூக்கிடு அப்படின்னு சொல்லி பல பேர் வெட்டி தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில அந்த படத்தில் நடிச்சு சம்பளம் வாங்கியிருப்பாங்க, நடிக்கிறார்கள்ன்ற தகவல் வந்திருக்கும், நாமளே பார்த்துருப்போம். இப்படி பல படங்கள் உதாரணம் சொல்ல முடியும், நான் எவ்வளோ இருக்கு. அதனால கடைசி நேரம் அந்த படம் வெளிவருவது வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது இயக்குனருக்கு மட்டுமே தெரியும். இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம திரையில பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து இந்த ஒரு இயக்குனரோட சேர்ந்தா நல்லா இருக்கும். இப்ப எனக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து இறுதியாக வெற்றிமாறனுடைய கூட்டணியில வந்து ஒரு படம் இறுதியா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது. அப்படி உங்களுக்கு யாராவது ஒரு ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சொன்ன வெற்றிமாறன் குறித்த ஒரு தகவல் நான் சொல்றேன். நாங்க வந்து எங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், திரைப்பட பத்திரிகையாளர் அமைப்புன்னு வச்சிருக்கோம். நம்ம அதுல நான் தான் செயலாளராக இருக்கேன். நாங்க எங்க அமைப்பு சார்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிமாறனை தான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தோம்.
நானும் அவரும் பக்கத்தில் மேடையில் உட்காந்துருக்கோம். நாங்கள் வேறு விஷயங்களையும் நல்ல அறிமுகமான நண்பர், மரியாதைக்குரியவர்ன்றதால நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன தகவல் என்னன்னா, நான் வந்து விஜய்க்கு முன்னாடியே கதை சொல்லியிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன். ஆனா அதுல சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் சொல்லியிருந்தாரு. அப்ப நானும் எனக்கு அப்ப வந்து ஒரு விடுதலை வந்து அப்பதான் விடுதலை விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்ப நானும் வந்து வேறு ஒரு தளம் குறித்து போயிட்டு இருக்கேன், அது ஒரு பெருசா இருக்கும், அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு. என் கமிட்மெண்ட் மாதிரியே விஜய்க்கும் சில கமிட்மெண்ட் இருக்கு. அவரும் சில பேருக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படங்கள்லாம் முடிஞ்சு நாங்க வர்றதுக்கு சில ஆண்டுகள் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நான் அவர் சொன்ன அந்த என்ன ஆல்ட்ரேஷன் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்படின்னு அப்ப சொன்னார். நான் சொன்னேன், என்கிட்ட பேசின மாதிரியே நீங்க வந்து டக்குனு உடனே மைக்கு பிடிங்க, அடே மைக்லயே சொல்லிடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி அதை அறிவிக்க வச்சோம். எங்களுடைய அமைப்புல தான் அவர் அறிவிச்சார். விஜய்க்கு கதை சொன்னன்ற விஷயத்தையே அந்த மேடையில தான் அறிவிச்சார். இது நான் பக்கத்திலே இருந்து நான் கேட்டு நான் தெரிந்து கொண்ட விஷயம். எல்லாருக்கும் நம்ம அதை வந்து அறிவிக்க சொன்னோம், சரிங்களா? ஆனால் அதுக்கு பிற்பாடு அவரை நம்ம இன்னொரு முறை சந்திக்கும் போதும் அந்த நம்ம எங்க புறப்பட்டோமோ அந்த புறப்பட்ட இடத்துலயே தான் இருக்கும். முன்னேற்றமும் இல்லை, பின்னடைவும் இல்லை. அதான் முன்னேற்றமும் இல்லை, பின்னடைவும் இல்லை. நான் என்ன இடத்துல நாங்க நின்னனோ அதே இடத்துல தான் நிக்கிறேன். அதுக்கு இடையில இவருக்கும் நிறைய கமிட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறனுடைய நீங்க சொல்றது எனக்கும் நிறைய மகிழ்ச்சி. அந்த விஷயம் அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு நல்ல காம்போவா இருக்கும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு அவருடைய எதிர்கால அரசியலை மையப்படுத்தி அவருக்கு ஒரு மக்கள்கிட்ட போய் ஒரு ரீச் ஆகிற ஒரு விஷயத்துக்கு வெற்றிமாறன் நிச்சயமா மிகப்பெரிய தூண்டுகோலா இருப்பாருன்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப விரும்புறேன். ஆனால் அது சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா யதார்த்த கள நிலவரத்துக்குள்ள விஜயால் இறங்கி வருவது மிக மிக சிரமம். ஏன்னா விஜய் ஒரு பெரிய உயரத்துல வேறு ஒரு தளத்துக்கு போயிட்டாரு. அவரை கொண்டு வந்து வெற்றிமாறன் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய எல்லா படங்களை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கதை மட்டும்தான் அங்க நாயகனா இருக்குமே தவிர கதாநாயகன் நாயகனா இருக்க மாட்டார். கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க எல்லாம் போயிட்டாங்க. யாருன்னா விஜய், அஜித், இவங்க எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி வரணும்னா ரொம்ப கஷ்டம். கலை யதார்த்தத்துக்குள்ள நீங்க உருண்டு பரலு, இதுக்குள்ள உருளு அப்படின்னா அது செய்வதற்கான சாத்தியம்ன்றது இல்லாம போயிடும். இவருக்கு யதார்த்தம் தான் வெற்றிமாறன்னா யதார்த்தம். கண்டிப்பா அங்க வந்து பகட்டு இருக்காது, ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது. ரொம்ப சாதாரணமான கதையை மக்கள்கிட்ட வலியோட சொல்லுவார். ஓகே, இது மேபி விஜய் அவர்களுடைய கடைசி படமாக இதுக்கு மேல என்ன இருக்கு, என்ன ஒரு இமேஜ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கடைசி படம் வந்து ஒரு டவுன் டு எர்த்ல கூட பண்றதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. அது அங்கதான் பெரிய கேள்வி இருக்குங்க. அது பண்ணா மகிழ்ச்சி, பட் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம். ரொம்ப 90% அதற்கான சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, குறைவு. 10% இருக்கும். அது எப்போ வேணாலும் மாறும்ன்ற மாதிரி இருக்கும். அது சூழல் நம்ம கையில் இல்லை. இதை தாண்டி சில கமர்ஷியல் இயக்குநர்களும் விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி நபர்கள் பேசியிருக்காங்க. இன்னும் பல பேர் அவர்கிட்ட வந்து இந்த கதையை பண்ணலாம். திரும்பவும் அட்லியும் கூட்டணி சேர போறதா கூட. ஏன்னா நான் அட்லியை மீட் பண்ணப்ப மறுபடியும் திருப்பி நான் வரேன். தம்பி அட்லியை நான் வந்து அவருடைய அலுவலகத்தில் மீட் பண்ணி பேசும்போது கூட என்ன தம்பி அடுத்தது என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஜென்ரலா நம்ம பழக்கத்தில் பேசும்போது, ஆனா எனக்கு வந்து நான் ஒரு லைன் வச்சிருக்கேன். நார்த்ல உள்ள பிரபலம் அண்ணன் அவர் யார சொல்றாருன்னா விஜய், இவங்க எல்லாரையும் எனக்கு இணைச்சு ஒரு விஷயம் பண்ணணும் ரொம்ப எனக்கு பயங்கரமா. ஏன்னா பாலிவுட்ல அது அதிகம். நீங்க வந்து அமிதாப் பச்சன் இருப்பாரு, அவரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அங்க சல்மான் கான் இருப்பாரு, எல்லாருமே இருப்பாங்க. யாரோ பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த படமே. அங்க அதை ரசிப்பாங்க. பட் இங்க அது ரொம்ப குறைச்சல். ஏன்னா அந்த வாரிசுன்னு ஒரு படத்துல தான் பாத்தீங்கன்னா ஸ்டார் காஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. பட் அது வந்து இங்க பெருசா அது சீரியல் மாதிரி இருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இவருக்கு அந்த அட்லிக்கு அந்த ஆசையும் இருக்கு. ஆனால் விஜய்க்கு பெரிய வெற்றி, ஒரு பெரிய பேசு பொருளா மாறின பல படங்கள் வந்து அட்லி மூலமா கிடைச்ச பெரிய வெற்றி இருக்கு. அதுவும் இருக்கு, அது பெண்டிங்ல இருக்கு. பட் எதுவுமே என்னன்னா நீங்க ஓகே சொல்லிட்டு கூட கேன்சல் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். நாளைக்கு அரசியல் சூழலை மாறுச்சுன்னா திரும்ப நடிக்கிறதுக்குன்ற சிக்கலுக்குள்ள அவர் வரமாட்டாரு. முழு நேரம் 2 வருஷம் இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல இவங்க ஒரு படத்தை முடிக்கிறதுக்கே 1.5 வருஷத்தை ஆக்குறாங்க. 1.5 வருஷம் 2. இப்ப நீங்க கோட் வந்து முடிஞ்சு எப்ப ரிலீஸ்க்கு வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்பவுமே விஜய் பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சிருச்சுன்னா அது ரிலீஸ் வரைக்கும் காத்திருக்க மாட்டாரு. அதுக்குள்ள இன்னொரு படத்தை கமிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. 2 மாசம் பிரேக் எடுத்துப்பாரு, எங்கேயோ வெளிநாடு போயிட்டு தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்தோட ஷூட்டிங் போயிடுவாரு. யாரையும் பார்க்க மாட்டாரு. இது அவருடைய கடந்த கால வரலாறு. அதுதான் அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கோட்டுக்கு அப்புறம் யாருக்கும் கமிட் பண்ணாமே இருக்காரு. ஆனா நான் வந்து 70 படம் வரைக்கும் கையில வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இன்னும் 2 படம்.
68 இது. அப்ப இதோட சேர்த்து 2 படம் கிடையாதா? அதுதான் சொல்ல வரேன். இந்த படத்தோட சேர்த்து இன்னும் ஒரு படம். மொத்தம் 70. 68 69 தான. 69 70ங்க. மொத்தம் 70 படம்ன்றது அவருடைய டார்கெட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாம் சொல்வதை இப்போ உங்களை மாதிரி நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா பேசுற நிறைய பேர் கதை சொல்லி அவர் கதை பிடிச்சு பண்ணலான்ற நிலைமையில இருந்து அவர் மைண்ட் செட்ல வந்து தன்னை சினிமாக்காரனா தான் காமிக்கணும்ன்றதுலயும் உறுதியா இருக்காரு. அதே நேரத்துல இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நம்மளால, ஏன்னா என் புகைப்படத்தை வச்சே மக்கள் ஜெயிக்கிறாங்க. கட்சியே கிடையாது, எந்த அரசியல் கட்சி அடையாளமும் கிடையாது. வெறும் விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு அந்த ஒரு முகத்தை மட்டுமே வச்சு 500 பேருக்கு மேல உள்ளாட்சி அமைப்புகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இது முந்தைய தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அப்படி ஒரு பெரிய பேர் இருக்கு. கண்டிப்பா அவர் கட்சியை ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா அவருடைய இந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றம் பல இடங்கள்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல ஜெயிச்சாங்க. இதே விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல அது உண்டு. எம்ஜிஆருக்கு வந்து அவர் திராவிட இயக்கத்தோடு பயங்கரமா பீக்ல இருந்தாலும் டவுன் டு எர்த் அவருடைய ரசிகர் மன்றம் பலமா இருந்துச்சு. இதெல்லாம் தான் அரசியல் களத்துக்குள்ள இவரை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வேலை. ஸோ 2 படம் நாம காத்திருக்கிறோம். விஜய்க்கு வந்து சினிமா மார்க்கெட் பெருசுங்க. அவரை நம்பி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், அன்னைக்கு கூட நம்ம சக்திவேல் இருக்காரு இல்லைங்களா, சக்தி பிலிம் ஃபேக்டரி, அவர் வந்து போய் அந்த திருப்பி மறுபடியும் கில்லி சக்சஸ் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அப்ப போய் அவருக்கு மாலை போடும்போது சொல்றாரு, நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அரசியலுக்கு போங்க போகாம போங்க, எங்களுக்கு ஒரு படம் கொடுங்க அப்படின்னு. அது உரிமையாக ஒரு கேட்கிற விஷயம். பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன பதில் இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில பரவலா பேசிட்டு இருக்காங்க. தொழில் வேறு, தன்னுடைய பேஷன் வேறு அப்படின்னு. இது வந்து சினிமா அவருடைய தொழில், அரசியல் சேவை படத்துக்காக வராரு, சர்வீஸ் மைண்டுக்காக வரவர். ஆனா அதுக்கு வருமானம் வேணும்ல. கண்டிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் என்ன என் வண்டி காசை புடிங்கி அடிச்சோ இல்ல வருமானத்தை புடுங்கிட்டோ பண்ற ஆள் கிடையாது. இருக்கு செல்வாக்கு அவர்கிட்டே இருக்கு. நல்லவர்கள் வர்றது வந்து தப்பு இல்லை, தாராளமா வரலாம். விஜய் வர்றதுனால எனக்கு என்ன நஷ்டம் இருக்கு போகுது, ஒன்றும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல சரியான நபர்களோடு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ இது இந்த ஒரு நேர்காணலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து விஜய் மீது வன்மம் கிடையாது, அது ஒரு எப்பவுமே கிடையாதுங்க. அது ஆக்சுவலா நான் வந்து எல்லா நீங்க லியோ நடக்கும் போது லியோவில் இருக்கிற குறைகளையும் லியோவில் இருக்கிற அந்த அந்த படம் மீதான ஹைப் தேவையில்லாம அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதுதான் வந்து அது வந்து நெகட்டிவா மாறிச்சு. எல்லா நேரங்களிலும் வந்து நான் வந்து விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன இருக்கு அதனால. ஓகே, கண்டிப்பாக. சோ இப்போ நம்ம அடுத்ததா வந்து வெற்றிமாறன் அவர்களை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். அவங்களோட படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வெற்றிகரமாக விடுதலை சூரிய வச்சு போச்சு. ஸோ அதோடைய பார்ட் 2 வந்து எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்களை வச்சு வாடிவாசல் படம் என்னதான் ஆச்சு? அந்த டைட்டில் வந்ததோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வந்தது, அதுக்கப்புறம் என்ன ஒரு அப்டேட்டுமே எங்களுக்கு கிடைக்கல. என்ன நிலைமையில இருக்கு படம்? வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாடிவாசலுடைய தயாரிப்பாளர் அண்ணன் தானு. தானு அவர்கள்கிட்ட பழகின எல்லாருக்கும் தெரியும், அவர் மிகச்சிறந்த சினிமா வியாபாரி. அவர் ஒரு படத்தை கமிட் பண்றாரு அப்படின்னு சொன்னாலே அதனுடைய மொத்த வியாபாரத்தையுமே முடிச்சுட்டு தான் அந்த வேலையே தொடங்குவார். ஸோ வாடிவாசல்னு சொல்லும் போதே ஒரு பக்கம் வெற்றிமாறன், ஒரு பக்கம் வந்து சூர்யா, இன்னொரு பக்கம் வந்து அமீர் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சுட்டு அதற்கான ட்ரெயின் பண்ணதா இருக்கட்டும், அந்த மாடுலாம் எடுத்துட்டு அவங்க வந்து அந்த அந்த டீசர் ஒன்று ட்ரை பண்ணாங்கல்ல, ஒரு பூஜை போட விஷயங்களா இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பரபரப்பா பண்ண விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் பல்ஸ் எகிருச்சு. அப்பவே இந்த படத்துக்கான வியாபாரம் மொத்தம் வேற லெவல்ல போயிருச்சு. வியாபாரம் ரெடியா இருக்கு, அதற்கான தொகை பெரும்பகுதி அவங்க கையில வந்திருக்கும். இதுக்கு இடையில திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அமீருக்கும் அந்த குடும்பத்துக்கும் சிக்கல், அது பழைய பிரச்சனைகள், அதை நம்ம பேச ஆரம்பிச்சா அது வேற மாதிரி போயிட்டு. அதுல எங்க வந்து இந்த படம் நிக்குது அப்படின்னா, வெற்றிமாறனும் அமீரும் வந்து எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் அவங்க வந்து மாறிக்கவே மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒரு நடிகரா மட்டும்தான் இருக்காரு, எல்லா நேரங்களிலும் நடிகரா மட்டும்தான் இருக்காரு. அவர் வந்து அந்த பழைய வன்மம் வச்சிருக்காரா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கிற பார்வையை பொறுத்தான். காமாலைக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும்ன்ற மாதிரி சூர்யா வந்து வேணுட்டே சொல்லிட்டாரு. இப்ப எங்கேயாவது சூர்யா நான் வாடிவாசல் நடிக்க மாட்டேன் சொன்னாரா? கிடையாது, சொல்லவே இல்லை. எங்கேயாவது வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து எனக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை, வாடிவாசல்ல வந்து சூர்யா வந்து அவரு வரமாட்டேங்கிறாரு, எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, எங்கேயா சொன்னாரா? சொல்லல. ஆனால் சில இடங்களில் அமீர் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாடிவாசல்ல நான் ரெடியா தான் இருக்கேன், எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, நான் வந்து எனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரே சில இடங்கள்ல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் அங்க சிக்கலா இருக்கு இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல் கண்டிப்பா வரும்,
அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அறிவிக்கப்படும். இல்ல நிஜமாவே எனக்கு தயாரிப்பாளர் மீது 100% நம்பிக்கை இருக்கு. அவர் பல வெற்றி படங்களை வெற்றிகரமாக வியாபாரம் பண்ணவர். சாதாரண படத்தை கூட தானு கையில எடுத்து அதை அவர் ரிலீஸ் பண்றாருன்னு சொன்னால அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டோம். அப்ப தன்னுடைய தயாரிப்பிலே ஒரு படம் வருது, அது இந்த ஸ்டார் காஸ்டோட வருது, இந்த சிக்கல்களை ரொம்ப சூட்சமமா அவர் தூக்கி போடக்கூடிய நபர். அதனால எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துருவாரு. பிரச்சனை இருக்கு, அதுக்காக நான் பூசி மூழ்கல, பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அந்த மன கருத்து வேறுபாடுகளை தொழில்ல காட்டாதீங்க. அந்த பிரச்சனை திரும்பவும் சால்வ் ஆகி கூடிய விரைவில் வாடி வாசல் தொடங்கும். அதை நாம பார்ப்போம்.